வணக்கம் நண்பர்களே. நம்ம நடுப்படியா பேசணும்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும், ஜாப் செய்யுற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும், வெளிநாட்டுல இருக்கிற எக்ஸ்பேட் இருந்தாலும், ரிட்டையர்ட் பர்சன் இருந்தாலும், எல்லாருக்கும் இது காமனா யோசிக்கிற விஷயம்தான். இப்போ இருக்கிற காலத்துல ஒரு இன்கம் மட்டும் போதாதுங்க. நாமல முன்னேறணும்னா ஒரு அடிஷனல் இன்கம் ஸ்ட்ரீம் ரொம்பவே முக்கியம். அதுக்காகத்தான் இன்று நான் வந்திருக்கேன். ஒரு சிம்பிள் ஆன, பிளெக்சிபிளே ஆன, யாராலும் செய்யக்கூடிய ஒரு பிசினஸ்யே உங்களுடன் ஷேர் பண்றதுக்காக. இதுக்குள்ள ஹைலைட் என்ன தெரியுமா? நீங்க உங்கள் வீட்டில இருக்காமலேயே ரிலாக்ஸ்டா உங்கள் கம்ஃபர்ட்ல இருந்து ஈவன் குளோபலா ஒர்க் பண்ற மாதிரி இந்த வாய்ப்பு இருக்கு. சோ, இப்போதான் டைம். நமக்காக ஒரு நல்ல ஸ்டெப் எடுக்கணும். நான் உங்களோட எண்ணத்தை நன்கு புரிந்து கொள்கிறேன். நான் இதை தனியாகவே செய்ய முடியுமா? அப்படித்தான் நினைக்கிறீங்களா? சரி, பதில் என்னன்னா, நீங்கள் தனியாக இல்லை. நமக்கு முழு ஆதரவும் வழிகாட்டலும் பயிற்சியும் தருகிற ஒரு அதிசயமான அமைப்புதான் ஒன் டீம் இன்டர்நேஷனல். இந்த அணியே இப்போது உலகம் முழுவதும் வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் மீட்டிங் ரூம்களின் மூலம் உங்களைப் போலவே நினைப்பவர்களே உலகின் எங்கு இருந்தாலும் இணைக்கிறது. நீங்கள் ஒருபோதும் குழப்பமடையாமலும் ஏமாற்றமடையாமலும் இருக்க ஒரு படியாக உங்களை வழிநடத்துகிறார்கள். நீங்கள் தனியாக இல்லை, எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள். சுற்றிப் பாருங்கள். நாம் இப்போது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் காலத்தில் வாழ்கிறோம். சிந்தித்து பாருங்க. கத்திரிம நுண்ணறிவு AI இப்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. மெட்டவர்ஸ் மூலம் முன்னாள் உடலில் மட்டுமே செய்த செயல்களை இப்போது வர்ச்சுவல் உலகில் செய்ய முடிகிறது. மேலும் இன்டர்நெட்டின் அடுத்த கட்டம் வெப் 3 வந்துவிட்டது. இப்போது நாம் வெப் 2 காலத்தில் இருக்கிறோம். ஆனால் மாற்றங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பன்முகப்படுத்தலின் எழுச்சியுடன் நாம் அதிக தெளிவான, அதிக பாதுகாப்பான மற்றும் பெரிய நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில்லாத ஒரு புதிய சூழலில் நுழைந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் என்பது சுதந்திரம், தனியுரிமை மற்றும் வாய்ப்புகள் குறித்துதான். அந்த பாதையை வழிநடத்தும் சக்திதான் தொழில்நுட்பம். இப்போது ஒரு அதிரடி விஷயத்தை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன். ஹாலோவர்ஸ் யூனிவர்ஸ். இது ஒரு அடுத்த தலைமுறை பிளாக்செயின் அடிப்படையிலான மெட்டவர்ஸ் பிளாட்ஃபார்ம். இதில் வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மென்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்ட் ரியாலிட்டி எல்லாம் ஒன்றிணைந்து நாம் ஒரு புதிய டிஜிட்டல் உலகத்தை உருவாக்க முடிகிறது. இங்கே நீங்கள் கட்டலாம், கற்றுக்கொள்ளலாம், கண்டுபிடிக்கலாம், சம்பாதிக்கலாம். இது உங்கள் வசதிக்கேற்ப அமைந்த ஒரு உலகம். இந்த பயணம் தொடங்கியது ஜூன் 2022 இல். ஒரு முன்னோடியான கணித அறிவாளி மிஸ்டர் லடோ ஒகோட்னிகோவ், ஹாலோவர்ஸ் திட்டத்தின் நிறுவனரும் டெவலப்பரும். இன்று ஏற்கனவே 2 மில்லியன் உறுப்பினர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். 28 நாடுகளைச் சேர்ந்தவர்களுடன். மற்றொரு சிறப்பு செய்தி என்னவென்றால், இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வேல்பிட் என்ற கிரிப்டோ டோக்கனை சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம ஹாலோவர்ஸ் யூனிவர்ஸ் பற்றி டீட்டெயிலா பேசலாம். இந்த ஹாலோவர்ஸ் யூனிவர்ஸ்ல 2 பெரிய டிவிஷன்ஸ் இருக்கு. முதல் டிவிஷன் இன் பேரு ஹாலோவர்ஸ். இது முக்கியமாக ஜெனடிக்ஸ் மற்றும் DNA அடிப்படையிலான பர்சனலைஸ்ட் வெல்னஸ் ல ஃபோக்கஸ் பண்ணுது. இனிமே வரும் காலத்தில் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில பலரும் ஈடுபட போறது உறுதி. அதனால பர்சனலைஸ்ட் வெல்னஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இது வெறும் ஹெல்த் சயின்ஸ் இல்லை. இது மூவிஸ், காமிக்ஸ், ஆர்ட், என்டர்டெயின்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வருது. டெடிகேட்டட் மார்க்கெட் பிளேசஸ் கூட இந்த டிவிஷன் குள்ளேயே இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா இ-காமர்ஸ் சிஸ்டம் மார்க்கெட் பிளேஸ் ஏற்கனவே இங்கே ரெடி ஆயிருக்கு. அதனால்
ஹாலோவர்ஸ் என்பது ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இது ஒரு முழுமையான எக்கோசிஸ்டம். வெல்னஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் காமர்ஸ் மூன்றையும் சேர்க்கும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்பேஸ். அடுத்த டிவிஷன் மெட்டவேல். மெட்டவேல் முக்கியமா என்ன மேல் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மற்றும் ஃபியூச்சரிஸ்டிக் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஷியல் டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மேல். இதை மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு சூப்பர் ஃபன் டெலிகிராம் டாப்பிங் கேம் கூட இருக்கு. கிறிஸ்டல் கேமி, இது இப்போவே ரன் ஆகிட்டு இருக்கு. இதுவும் இந்த டிவிஷன்ல தான் வருது. ஆனா இதோட ஸ்கோப் அதுக்கப்புறமா நிறைய இருக்கு. மெட்டவேலில் நம்ம ஃபியூச்சர்ல வரப்போகும் கேம்ஸ், ஃபைனான்ஷியல் டூல்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதோட கூட மெட்டவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்ப்ளீட் கிடைக்குது. அதாவது ஃபைனான்ஸ், கேமிங், வர்ச்சுவல் வேர்ல்ட்ஸ், இவை எல்லாம் சேர்ந்து டீசென்ட்ரலைசேஷன்ல பயணிக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் தான் மெட்டவேல். இப்போ இந்த மெட்டவேல் டிவிஷனுக்குள்ள முக்கியமான ப்ரோக்ராம் பற்றி பார்ப்போம். இதுதான் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ப்ரோக்ராம் ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி நினைக்கலாம். மெட்டவேல் எக்கோசிஸ்டம் குள்ள வந்து சேர்ற ஒரு வாசல். இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, மேக்ஸிமம் earnings கிரியேட் பண்ணது கம்யூனிட்டி பில்டிங் வழியா. இதோட கூலஸ்ட் பார்ட் என்னன்னா, இது ஒரு DAO டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனாமஸ் ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது. அதாவது நோ மிடில்மேன், பியூர் டெக். டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வழியா அன்லிமிட்டெட் earning பொட்டென்ஷியல் இருக்குது. இன்ஸ்டன்ட் withdrawals, டீசென்ட்ரலைஸ்ட் அட்வான்ஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம், அதோட 100% ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, டோட்டல் டிரான்ஸ்பரன்சி, ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் ரியல் டைம் earnings. இது எல்லாமே கம்யூனிட்டிக்கு தான் இருக்கு. இப்போ நம்ம டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் டீடைல் பிரேக் டவுன் பண்ண போறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம் பவர் பண்ணற 12 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஆமாங்க, இந்த சிஸ்டம்ல டோட்டல் 12 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. நீங்க கான்ட்ராக்ட் 1ல இருந்து கான்ட்ராக்ட் 12 வரை ஃப்ளோவை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, லெவல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்மார்ட் பிரைசிங் மாடல்ல பேஸ் ஆகி இருக்கு என்பது தெரிய வரும். வாங்க முதல்ல கான்ட்ராக்ட் 1 பார்க்கலாம். இங்கே நம்ம செலவு பண்ணறது வெறும் $10 தான். சிம்பிள் இல்ல? அடுத்ததா வர்ற கான்ட்ராக்ட் 2 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இது முதல் கான்ட்ராக்ட் உடைய டபுள்க்கு 10% குறைவா இருக்கும், அதாவது $18. அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆகுது. தேர்ட் கான்ட்ராக்ட் $32.40. அதே மாதிரி போயிட்டே. 11th கான்ட்ராக்ட் $3,570.46. Final and 12th contract $6,426.84. ஒவ்வொரு கான்ட்ராக்ட் ஒரு நியூ ஸ்டெப் மாதிரி. earning potential அதிகப்படுத்தும், நியூ பாசிபிலிட்டிஸ் அன்லாக் பண்ணும். இதுதான் இந்த பவர்ஃபுல் டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ல 12 கான்ட்ராக்ட்ஸ் நோட பிரைசிங் ஸ்ட்ரக்சர். இந்த 12 கான்ட்ராக்ட்ஸும் 2 வகை ஸ்லாட்ஸ் கேட்டகரி பண்ணப்படிருக்கு. டயகிராம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம். இடது பக்கத்தில் 2 ஏசாறு ஸ்லாட்ஸ். ஒவ்வொரு ஏசாருக்குள்ளையும் 6 டாட்ஸ் இருக்கும், அதனாலதான் அதுக்கு அந்த பேர் வந்திருக்கு. வலது பக்கத்தில் இருக்கும் காலம்ல ஒவ்வொரு பாக்ஸ்ல 3 டாட்ஸ் இருக்கும். இதுதான் ஏஸ்3 ஸ்லாட் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் 8 ஏசாறு ஸ்லாட்ஸ், 4 ஏஸ்3 ஸ்லாட்ஸ். இந்த 2 ஸ்லாட் டைப்ஸ் வேறுபட்டதா வேலை செய்யும். கம்யூனிட்டி பில்டிங்லையும் ப்ராஃபிட் ஷேரிங்லையும் தனித்தன்மை இருக்கு. ஆனா இரண்டும் சேர்ந்துதான் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நோட முழு இன்கம் க்ரோத் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ இந்த ஏசாறு மற்றும் ஏஸ்3 ஸ்லாட்ஸ் எப்படி ஆக்சுவல் வேலை செய்யுதுன்னு ஒரு குவிக் லுக் பாப்போம். முதல்ல ஏசாறு ஸ்ட்ரக்சர். இது நீங்க உங்க உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர். அதாவது இது ஒரு கம்பைன்ட் ஸ்ட்ரக்சர். நீங்க உங்க டீமோட சேர்ந்து வேலை செய்யும் மாதிரி இருக்கும்.
அடுத்து S3 ஸ்ட்ரக்சர். இது கொஞ்சம் டிஃபரெண்ட். இது நீங்க 3 பார்ட்னர்ஸ் உருவாக்கப்படும். அதாவது சிம்பிளே சொன்னா A6 நீங்க 6 பேர், S3 நீங்க 3 பேர். இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸின் இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, நெட்வொர்க் எப்படி க்ரோ ஆகுது, அதுக்கான முக்கியமான பேஸ் இருக்கு. A6 ஸ்ட்ரக்சர்ல டோட்டல் 6 பொசிஷன்ஸ் இருக்கும். அது எப்படி ஃபில் ஆகுதுன்னோ இப்போ நம்ம டீடைல் பார்க்கலாம். முதல்ல மேல இருக்கிற 2 பொசிஷன்ஸ், இவை உங்க கிராஸ் லைன், டவுன் லைன் இல்லாட்டி உங்க டைரக்ட் ஜாயினிங்ஸ் மூலமாக ஃபில் ஆகலாம். ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 2 பொசிஷன்ஸ்ல இருந்து வரும் இன்கம் உங்களுக்கு கிடையாது. அது உங்க அப்லைன்க்கு இல்ல கிராஸ் லைன்க்கு போகும். அடுத்தது கீழே இருக்கிற 4 பொசிஷன்ஸ். இதுதான் நமக்கு சூப்பர் எக்ஸைட்டிங் பார்ட். இந்த 4 இடங்களையும் உங்க டைரக்ட்ஸ், டவுன்லைன்ஸ், கிராஸ் லைன்ஸ் யாரால ஃபில் பண்ணலாம். ஆனா இங்கே மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த 4 பொசிஷன்ஸ்ல இருந்து வரும் கமிஷன் உங்களுக்கு நேர்லா வரும். அதாவது 4 positions 4 commissions direct income for you. அந்த 6 பொசிஷன்ஸ் எல்லாமே ஃபில் ஆனதும் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் சைக்கிள் குள்ள ரீஎன்டர் ஆகுறீங்க. சோ ரிப்பீட்டட் இன்கம் சைக்கிள் ஓட கீப் earning again. S3 அமைப்பில் வருமானம் வரும் ஒரே வழி உங்களுடைய நேரடி இணைப்புகள் மற்றும் டவுன்லைன் உறுப்பினர்கள் மூலமாகத்தான். அடிக்கடி வரும் ஸ்பிலோவர் இல்லை. அப்லைன் இலிருந்தும் கிராஸ் லைன் இலிருந்தும் எந்த வருமானமும் வராது. இதில் நீங்க பெறும் வருமானம் முதல் 2 இடங்களிலிருந்தும் முழுமையான 100% உங்களுக்கு நேரடியாக வரும். 3வது இடம், அது உங்களுக்கு வருமானம் தராது. அது உங்கள் சைக்கிளை மீண்டும் துவக்கத்துக்கு அனுப்பும் ரீஎன்ட்ரி இடம். இதன் மூலம் என்ன நடைபெறுது? நீங்கள் தொடர்ந்து மீண்டும் வருமானம் பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது. without any break. reactivate automatic cycle restart. உங்க சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதும் அதே லெவலுக்கு ஆட்டோமேட்டிக் reactivation ஆகும். உங்க டீம்ல ஒரு பார்ட்னர் reactivate ஆனாலும் அவங்க நியூ ஸ்லாட்ஸ் ஃபில் பண்றதுனால உங்க ஸ்ட்ரக்சர்க்கும் earning கண்டினியூ ஆகும். இது டிஃபால்ட் எனேபிள் பண்ணப்பட்டிருக்கும். ஆட்டோ அப்கிரேட், நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆட்டோ மூவ். ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆனதும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆகும். இதுக்காக 2 பேஅவுட்ஸ் அலோகேட் பண்ணப்படும். சோ நோ மிஸ்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது கூட டிஃபால்ட் எனேபிள்ட் இருக்கும். டிசேபிளிங் reactivation or auto upgrade ஆப்ஷனல். நீங்க விருப்பமென்றால் reactivation ஐயும் auto upgrade ஐயும் டிசேபிள் பண்ணலாம். இந்த செட்டிங்ல இருந்தால் 25% ஃபண்ட் NFT ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பூல்-க்கு போகும். நீங்க 75% இன்கம் ரிசீவ் பண்ணுவீங்க. இது ஸ்ட்ராட்டஜியை அட்ஜஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவர்களுக்கான ஆப்ஷன். அப்படின்னா இப்போ டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம்ல உள்ள 12 லெவல்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் நம்ம க்ளோஸ் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு லெவல்லும் நம்ம பார்க்க போறது 3 முக்கியமான விஷயங்கள். நீங்க செலவழிக்க வேண்டிய தொகை, அதிலிருந்து ஃபண்ட் பூல்-க்கு செல்கிறது எவ்வளவு, உங்களுக்கு கிடைக்கும் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட். லெவல் 1 கான்ட்ராக்ட் 1. நீங்க செலவழிக்குறீங்க $10. அதிலிருந்து $1, அதாவது 10% ஃபண்ட் பூல்-க்கு போகுது. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற நிகர லாபம் $9. இந்த மாதிரிதான் அடுத்த லெவல்லேயும் தொடருது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமா? லெவல் 12 கான்ட்ராக்ட் 12. நீங்க செலவழிக்குறீங்க $6,426.84. ஃபண்ட் பூல் அலோகேஷன் $642.68. உங்களுக்கான நெட் ப்ராஃபிட் $5,784.16. ஒரு பெரிய தொகை.
அப்போ இந்த ஃபண்ட் பூல்க்கு செல்குற 10% எதுக்காகன்னு கேட்கலாம். அது நம்ம சிஸ்டம்ல யூஸ் ஆகுது சில பவர்ஃபுல் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக. ராயல்டி ப்ரோக்ராம், NFT ஹோல்டர்ஸ் ஐ ரிவார்ட் பண்ண. கம்பெனி டெவலப்மெண்ட், டோக்கன் பைபேக்ஸ், டோக்கன் பர்னிங்ஸ், டோக்கன் வேல்யூ ஐ மெயின்டைன் பண்ண. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு டாலரையும் 100% கம்யூனிட்டிக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நோ மிடல்மென், நோ ஹிடன் சார்ஜஸ். இதுவே இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த்ஸ். இதுதான் டிரான்ஸ்பரன்சி. இதுதான் வெப் 3.0. வாங்க இப்போ டாக்டைல் லெவல் 5ல ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெவல் 5 ஐ ஆக்டிவேட் செய்ய லெவல் 1 முதல் லெவல் 5 வரை உள்ள அனைத்து கான்ட்ராக்ட்களுக்கும் செலவு செய்யணும். அதாவது சுமார் $223.70. அதுக்குப் பிறகு கேஸ் ஃபீ சேரும். இது சுமார் $2 ஆகும். மொத்தம் சேர்த்து $225 செலவாகும் லெவல் 5 ஐ ஆரம்பிக்க. இப்போ நீங்கள் ஆக்டிவேட் ஆனதும் உங்கள் கம்யூனிட்டிக்கு பார்ட்னர்ஸ் ஐ கொண்டு வந்தீங்கனா உங்கள் வருமானம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். முதல் பார்ட்னர் சேர்ந்தா $29.16. இரண்டாவது பார்ட்னர் $29.16. மூன்றாவது பார்ட்னர் $172.17. நான்காவது பார்ட்னர் $201.30. ஐந்தாவது பார்ட்னர் $201.33. ஆறாவது பார்ட்னர் வரும்போது சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. உங்களை ஒரு புதிய சைக்கிள்க்கு ஆட்டோ ரீசைக்கிள் பண்ணிடும். அதனால் வருமானம் நான் ஸ்டாப் தான். ரைட் சைட் டயக்ராம்ல பாருங்க. இது ஒரு ஃபுல் சைக்கிள் ஐ கம்ப்ளீட் பண்ணும் 6 ஸ்லாட்ஸ்ல. மேலும் 2 சைக்கிள்கள் கம்ப்ளீட் ஆகும் 3 ஸ்லாட்ல. இப்போ லெவல் 7 ஐ ஆக்டிவேட் பண்ணுற எக்ஸாம்பிள் ஐ பார்ப்போம். லெவல் 1 முதல் லெவல் 7 வரை ஆக்டிவேட் செய்ய வேண்டியதால மொத்தம் $752.78 செலவாகும். அதோட சேர்ந்து 2 போல் கேஸ் ஃபீ சேரும். அதனால் மொத்தம் $754 ஆகும். லெவல் 7 ஆக்டிவேட் ஆனதும் உங்கள் கம்யூனிட்டியை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். earnings எப்படி இருக்கும் பாருங்க. முதல் பார்ட்னர் $199.22. இரண்டாவது பார்ட்னர் $199.22. மூன்றாவது பார்ட்னர் $478.22. நான்காவது பார்ட்னர் $677.44. ஐந்தாவது பார்ட்னர் $677.44. ஆறாவது பார்ட்னர் வரும்போது சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி உங்களை புதிய சைக்கிள்க்கு ரீசைக்கிள் பண்ணிடும். டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா A6 ஸ்லாட்ல ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. A3 ஸ்லாட்ல 2ம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம இந்த எக்கோசிஸ்டம்ல கிட்டத்தட்ட 16 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம எல்லாம் ரொம்ப எக்ஸைட் பண்ணுற காரணம். ஏன்னா இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் பங்கேற்பதாலதான் நீங்க உங்களுடைய மேக்ஸிமம் earning potential ஐ அன்லாக் பண்ண முடியும். இப்போ இதோ ஒரு ஃபுல் லைனப். மார்க்கெட் பிளேஸ், மெட்டவர்ஸ், கிறிஸ்டல் கேமி, டிஜிட்டல் அவதார், மனா ரியல் எஸ்டேட், சோலோனஸ் மெமிபேட், ஓவரீல், யூனி வால் வாலெட், சோஷியல் நெட்வொர்க், டாக்டைல் குட்ஸ், ஸ்வாப், ஏசெஸோ, டாக்டைல் லாயல்டி, பூஸ்ட், கேம் பிரிட்ஜ். ஒவ்வொன்றுமே ஒரு தனி ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க என்கேஜ் பண்ண, கனெக்ட் பண்ண, earn பண்ண எல்லா சான்ஸ்களும் இங்கே இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம், இந்தல எப்படி ஆரம்பிக்கலாம் அதையும் சிம்பிள் ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஸ்டெப் 1. முதல்ல ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் இன்ஸ்டால் பண்ணணும். ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், இதில் ஏதாவது ஒன்று இருந்தா போதும்.
ஸ்டெப் 2. வாலெட் இன்ஸ்டால் ஆனதும் 12 சீக்ரெட் வேர்ட்ஸ் அல்லது ரிகவரி ஃப்ரேஸ் கிடைக்கும். இதுவே உங்க கிரிப்டோவை சேவ் பண்ணும் லைஃப் லாங் பாஸ்வேர்ட் மாதிரி. இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். யாரிடமும் ஷேர் பண்ண கூடாது. மறக்க கூடாது. ஸ்டெப் 3. அடுத்ததா ஆக்டிவேட் பண்ணணும் நினைக்கிற லெவலுக்கு தேவையான ஸ்டேபிள் காயின்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதோட கேஸ் ஃபீக்கும் கொஞ்சம் கிரிப்டோ வைத்திருங்க. ஸ்டெப் 4. இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுற அந்த ரெஃபரல் பர்சன்ஸ் லிங்க் ஐ கிளிக் பண்ணுங்க. அங்க இருந்து உங்களுக்கு பிடிச்ச லெவல் ஐ ஆக்டிவேட் பண்ணி ஆஃபிஷியல் இந்த சிஸ்டம்ல ஜாயின் ஆகலாம். இப்போ வரை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி கேட்டு வந்த நம்மோட கனெக்ட் இருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுற எல்லா பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. இப்போ நேரம் வந்தாச்சு. வெல்கம் டு திஸ் அமேசிங் ஃபேமிலி, ஒன் டீம் இன்டர்நேஷனல். இன்று ஒன் டீம் இன்டர்நேஷனல் கண் நடுங்கும் வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கு. உலகம் முழுக்க உள்ள மக்களை சக்தி வாய்ந்த டிஜிட்டல் மீட்டிங்ஸ் மூலம் ஒன்றாக இணைத்துக் கொண்டு இருக்குது. இதுதான் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட் ஃபார் மெனி பீப்பிள். And trust us, this is only the beginning. So once again, thank you so much and welcome to the family.